தோனிக்கு வந்து தலை அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? தோனியை ஏன் ஒரு கிரிக்கெட் வீரன், அதுக்கு முன்னால் சச்சின் இருந்திருக்காரு, கவாஸ்கர் இருந்திருக்காரு, இவங்களெல்லாம் தலைன்னு சொல்லாத ஒரு சமுதாயம் தோனியை ஏன் தலைன்னு சொன்னாங்க? அவர் கேப்டன்ஷிப் நல்லா இருக்குன்றதுனால அவர் தலைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னால் தலைன்னு தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருந்தது யாரை பேசிகிட்டு இருந்தோம்? அஜித் குமாரை பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து இதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சிஎஸ்கே கிரிக்கெட் டீமு அந்த நேரத்தில் பிராண்ட் அம்பாசிடருக்கு யார், விஜய் பரிந்துரைக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கார். ஓகே. அப்போ ஒரு கிரிக்கெட்டில் ஒரு வீரன் தலை தூக்கி நிற்கிறான். இவர் அஜித் தலைங்கிறத இவர் சொல்கிறதுக்கு ஏற்றுக்க முடியல எவனாலையும். அஜித்தை தலைன்னு சொன்னால் விஜய்க்கு பிடிக்கல. அப்போ அந்த அதாவது ஒரு இடத்துல இன்னொருத்தனை ரீப்ளேஸ் பண்ணால் அது இந்த தலை ஆட்டோமேட்டிக்காக காலி ஆயிரும்ல. அப்படின்னு அஜித்தோட தலைன்னு சொல்கிற வார்த்தையை கட் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலையான்னு சொல்லி விட்டதே இவங்க தான். தோனியை தலையாக்குனதே இவனுங்க தான். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒருத்தனை காலி பண்ணுங்கிறதுக்காக மூமெண்ட்டுக்கு அனைத்தையும் செய்வாங்க. ஆமாம், இப்போ திட்டமிட்டு விஜய் தான் வந்து தோனியை வந்து தலைன்னு கூட வச்சாரா சார்? கண்டிப்பாக 100%. அந்த நான் சொல்கிற காலகட்டங்கள்லேருந்து தான் உங்களுக்கு தோனி தலையாயிருப்பார். அந்த சிஎஸ்கேயோட இவர் பிராண்ட் அம்பாசிடராக உள்ளார போனதுலேருந்து தான் இந்த கேரக்டர் உள்ளார போய் பத்திரிகையிலலாம் எழுத வச்சு தோனியை தலையாக்குனதே இந்த கேரக்டருக்கு தான்.